நீங்க சிந்து நதியில தண்ணீரை நிறுத்துவது, ஒப்பந்தத்தை ரத்து செய்தது தவறுன்னு ஐநா சபை சொல்லல, அமெரிக்கா சொல்லவில்லை, ரஷ்யா சொல்லவில்லை, சீனா கூட சொல்லவில்லை. சீமான் சொல்றாருன்னா அவரது தேசபக்தி அப்படியே எங்களை புல்லரிக்க வைக்கும். சீமான் இந்த மாதிரி நேரங்கள்ல சிந்து நதி நீரை மீண்டும் பாகிஸ்தானுக்கு இந்தியா வழங்க வேண்டும் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியதற்கு செய்தியாளர் சந்திப்பில் பாஜக ராமசீனிவாசன் பதிலடி கொடுத்துள்ளார். பாகிஸ்தான் தூண்டி விடுகிற பயங்கரவாதத்தினால 140 கோடி இந்திய மக்கள் பாதிக்கும் போது சீமான் எங்க போனாரு? அவர் என்ன ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருந்தாருன்றது சொல்லணும். கோவையில 60க்கும் மேற்பட்ட அப்பாவிகள் பலியானதற்கு காரணமாக இருந்த பயங்கரவாதி பாக்ஷாவை அவரது இறுதி ஊர்வலத்துக்கு மரியாதை செய்தவர் தான் சீமான். மரியாதை செய்தது மாத்திரமல்ல, மக்கள் மனசு புண்படும்படி அவர் எங்க அப்பான்னு வேற சொல்லிட்டு போனார். சீமானுக்கு அடிஷனலா ஒரு அப்பா சேர்ந்திருக்கார். பயங்கரவாதி அப்பான்னு சொல்ற சீமான் பாகிஸ்தான் மேல இந்தியா நடவடிக்கை எடுத்தா என்ன சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? இந்த பயங்கரவாத தாக்குதல் என்பது இந்தியாவுக்கு வெளியில உள்ள எதிரிகளை அடையாளம் காண்பது மாத்திரமல்ல, நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கிற எதிரிகள் யாருன்றதை அடையாளம் காண்பதற்கு இது உதவும். அதனால இந்த கடுமையான நடவடிக்கை மிக்க அவசியம். முதல் முறையாக தண்ணீரை ஆயுதமாக பயன்படுத்தி ஐயா மோடி அவர்கள் தலைமையில இந்தியா துணிச்சலான ஒரு முடிவு எடுக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் 65 யுத்தம், 70களில் யுத்தம், கார்கில் போர், இப்படி எவ்வளவோ போர் உச்சகட்டத்துக்கு போனதுல கூட சிந்து நதியினுடைய ஒப்பந்தத்தை நாம ரத்து செய்யல. இப்போது செய்திருக்கிறோம் என்றால் இது லாஸ்ட் ஸ்ட்ரா ஆன் கேமல்ஸ் பேக்னு சொல்லுவாங்க. கடைசி சுமை இது. இனிமே அச்சு முறிஞ்சு போகும். இதே மாதிரி பயங்கரவாத தாக்குதல் தொடர்ந்து நடத்த அனுமதிக்க முடியாது. பாகிஸ்தானுக்கு ஒரு பாடம் கற்பித்துத்தான் தீர வேண்டும் என்ற முயற்சியில தான் இது நடந்திருக்கிறது. இதை தேசபக்தர்கள் வரவேற்கிறாங்க. இதுவரைக்கும் எந்த உலக நாடும் நீங்க சிந்து நதியில தண்ணீரை நிறுத்துவது, ஒப்பந்தத்தை ரத்து செய்தது தவறுன்னு ஐநா சபை சொல்லல, அமெரிக்கா சொல்லவில்லை, ரஷ்யா சொல்லவில்லை, சீனா கூட சொல்லவில்லை. சீமான் சொல்றாருன்னா அவரது தேசபக்தி அப்படியே எங்களை புல்லரிக்க வைக்கும். சீமான் இந்த மாதிரி நேரங்கள்ல கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது. எல்லா தருணங்கள் மாதிரியும் அவருடைய மோட்டார் மவுத்தை இப்ப காமிக்க கூடாது. இது தேசபக்தியை காமிக்கிற நேரம். He should control his motor mouth. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.